ஹை டியர் சில்லக்குட்டி. ஸோ பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, மை செகண்ட் ஹஸ்பண்டோடைய பார்ட் 3 தான்டா. போன பாட்டு எதுவும் முடிச்சிருப்போனா, நம்ம அரோராவுக்கும் ஜின்னுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறதா அவங்களுடைய மாமா, அதாவது அரோரா மாமா வந்து பேசியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம்டா. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போ நம்ம அரோராவுடைய ஜின்னுடைய வீட்டு கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அரோரா தான் போய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த லாயர் தான் நின்றுட்டுருப்பாங்க. நம்ம அரோரா மாமா பார்த்துட்டு, வாடா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, இந்தாடா டாக்குமெண்ட்ஸு, நீ இப்போவே கழுத்து போட்டு விட்டேன்னா இப்போவே முடிச்சிடலாம். சரி ஓகேடா, இந்த ஃபார்மை கொடு, நான் என்னென்னு பார்த்து பேசிட்டு சொல்கிறேன். சொல்லி நீ தாண்டா ஓகே சொன்னா, அதாண்டா அவங்கள்ட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கி தரேன்டா, அதை சொல்ல தெரியாம தாண்டா நான் அப்படி சொன்னேன். சரி ஓகே, இந்தா டாக்குமெண்ட், நீ என்ன வேணாலும் பண்ணு. யார் யாருக்கும் டிவோர்ஸு? என் பையனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும். சரி, ஏன்டா திடீர்னு டிவோர்ஸு? பிடிக்காத லைஃப்பை எதுக்குடா நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இப்போ பிடிக்காம அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது எதுக்குடா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்? அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துட்டாங்கன்னா அது வந்து நல்லதாக போயிடும்ல. சரி ஓகேடா, இந்தாம்மா நீ கையெழுத்து போட்டு கொடு. அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாப்புல. நம்ம அரோரா வாங்கி வேகமாக சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஜின்னுலாம் பார்க்குறாங்க, ஐயோ இவட வாழுன்னு சொன்னால் கூட இவ்வளோ சந்தோஷமாக வாழ மாட்டா போல், கையெழுத்து இவ்வளோ வேக போட்டு கொடுத்துட்டாலேன்ற மாதிரி தான் நம்ம ஜின்னுடைய மைண்ட் வாய்ஸில் இருக்குது. நம்ம ஜங்குவுக்கும் சரி, ஜிம்மினுக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி, அதாவது அரோரா அம்மா, அரோராவுடைய தங்கச்சி, அப்பாவுக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அரோரா அப்பாவுக்கு கூட அவ்வளோ வேதனையாக இல்லை. சரி ஓகே, இவளுக்கு பிடிக்காத லைஃப் வேணாம், அந்த மாதிரி தான். இந்த அம்மாக்களுக்கு தாங்க பிடிக்காத லைஃபாக இருந்தாலும் வாழுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஜின்னோடைய அம்மாவும் சரி, அரோரா அம்மாவும் சரி. இந்த ஸ்டோரியில் நம்ம ஒயன் அம்மா அப்படி கிடையாது. ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா வாழ், பிடிக்கலன்னா வேணான்ற மாதிரி அந்த கேரக்டர் ஒயனுடைய அம்மா. இதில் வந்து நம்ம அரோராவுடைய அம்மாவும் சரி, ஜின்னோடைய அம்மாவும் சரி ரொம்ப டாமினேட் பர்சன்னா நீங்கள் பசங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரவங்க நம்ம அரோராவுடைய அம்மாவும், ஜங்குக்கு ஜிம்மினோடைய அம்மாவும். ஜின் நீ போடு இப்போ சரிண்ணா, அப்பா போடுறா, அதான் பேசி முடிச்சாச்சுல. சரி ஓகேப்பா, நம்ம ஜின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சரி ஓகேடா, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கொடுக்குறேன். சரி ஓகேண்ணா, அவங்களும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த 2 பேர்த்துக்குமே இன்னொரு நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த டூப்ளிகேட்டு ஜின்னுக்கிட்ட ஒன்று, நம்ம அரோரா கிட்ட ஒன்று எப்போயுமே கொடுப்பாங்கல்ல டிவோர்ஸ் ஆனால், அந்த மாதிரி 2 பேர்கிட்டையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம அரோரா அம்மாலாம் பார்க்குறாங்க. சரி ஓகேடி, இப்போது நீ டிவோர்ஸ் வாங்கிட்ட, ஓகே, இப்போ நீ எங்கே தங்க போறியா? அம்மா, நான் இங்கே தான் தங்க போகிறேன், நான் இங்கே வீட்டு எடுத்து கூட தங்கிடுவேன், இல்லைன்னா இந்தியாவுக்கு உங்க கூட வந்துடுவேன். என் கூட நீ இந்தியாவுக்கு வரவே கூடாது. எப்போ இந்த நல்ல பையன்கிட்ட இருந்து நீ வாழ மாட்டேன்னு சொன்னி, அப்போ நம்ம அரோராவுடைய மாமா வந்துட்டு, இங்கே பாருமா அண்ணா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போது இவள் உங்கள் வீட்டு மருமகள் கிடையாது, இப்போது இவள் என் பொண்ணு, இவளை பேசுகிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் ஜின்னுடைய பொண்டாட்டியாகவும் உங்களுடைய மருமகளாகவும் இருந்தால், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நான் எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுதான் என்றைக்கு கையெழுத்து போட்டு வேணான்னு கொடுத்துட்டாலோ அப்போ இப்போலேருந்து என் பொண்ணு, நான் சொல்கிறத நான் கேட்கணும். இங்கே பாரு, இனிமேல் நீ இந்தியாவுக்கு அங்கே வரக்கூடாது. உன் தங்கச்சியை நான் இங்கே கூட ஒரு இதில் சேர்த்து விட்டுட்டு போகிறேன். நீ அவளுக்கு எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா உன்னை பார்த்து நாளைக்கு அவளுமே இந்த லைஃப் வேணான்னு வந்து நின்றானா, நம்ம அரோராலாம் பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா அப்போது ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா, அந்த லைஃப் பிடிக்கலைன்னா வாழுன்னு சொல்லுவீங்களா? என்னடி, இல்லை எனக்கு புரியலை. 4 வருஷம், 1 வருஷம்னா பரவாயில்ல, இல்லை 2 மாதம்னா பரவாயில்ல, உனக்கு என்ன இப்போ கல்யாணம் ஆச்சா, இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. கல்யாணமாகி கிட்டத்தட்ட உனக்கு 4 வருஷம் ஆச்சுடி. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தெரியும்ல, அங்கே இருக்கால்ல உன்னுடைய ஃப்ரெண்டு இந்தியாவில் ஒருத்தி, ஆமாம், அவளுக்கெல்லாம் இப்போ கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குது. அவளுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. யார், உன் கூட படித்த பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்போ நீ என்ன தான் பண்ண சொல்கிற? நீ இந்தியாவுக்கு வரக்கூடாது. நான் எங்கள் அப்பா கிட்ட விசாரிச்சாவது, இல்லை ஜங்கு கிட்ட விசாரிச்சாவது நான் அவளை சேர்த்து விட்டு போகிறேன். ஆனால் நீ இந்தியா பக்கம் வரவே கூடாது. அப்போ அரோரா, ஓகே மேம், நான் இந்தியா பக்கம் வரல, நான் உங்களுடைய தயவில் பொழைக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை, சரிங்களா? எனக்கு நீங்கள் கம்பெனி இருக்குது, அது நான் இது பண்ண கம்பெனி, நான் பிஸ்னஸ் இது பண்ணி படித்து நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, ஓகேங்களா? உங்களுடைய கையை நான் இப்போ எதிர்பார்க்க போகிறதில்ல. நானும் அம்மாவாச்சே, ஓகே, இத்தனை வருஷமாக நீங்கள் ஓகே அந்த நல்ல லைஃப் கொடுத்தீங்க,
சரி அப்படின்ற மாதிரி போகலான்னு பார்த்தா, ஆனால் அந்த லைஃபுக்குள்ளே நீ வாழணும்னு சொல்கிறீங்க பாரு. அவரே எதுவும் சொல்லலை. எனக்கு என்னோட புருஷனாக இருந்த அவரே ஜின்னே எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய டாமினேட் பர்சன். ஒரு பொண்ணு பையனுக்கு கீழே தான் இருக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் அப்பாவுக்கு கீழேயே இருக்கீங்க. அப்பா என்ன சொல்கிறார்? அப்பா உங்களை வந்து அடிமைத்தனமாலாம் வைக்கல. நீங்கள் தான் அப்பாவுக்கு கீழே இருக்கேன்னு வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சா கூட இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் வீட்டில் இருந்து கூட ஏதாவது உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும்ல இந்தியாவில், நீங்கள் ஒரு தையல் கிளாஸே போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா பாட்டு பாடுவீங்க, நீங்கள் ஒரு சிங் கிளாஸே வைக்கலாம். சாங் கிளாஸே வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு போட்டுக்கலாம். ஏன் நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். டியூஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரும். இந்தியாவில் எத்தனையோ பெண்கள் என்னென்னமோ சாதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் நான் பையனுக்கு கீழே தான் வாழுவேன், நான் சொல்கிறதான் செய்வேன். ஒரு பொண்ணுன்னா குழந்தை பெற்றுக்கிட்டு வாழணுன்றது தான் உங்களுடைய மென்டாலிட்டி. ஒரு பையனா குழந்தை கொடுத்து அந்த பொண்ணை அவனுக்கு கீழே வச்சுக்கணும் தான் உங்களுடைய மென்டாலிட்டி. சரிங்களா? இப்போ எந்த ஆம்பளையும் அப்படி சொல்லலை. எனக்கு கீழே தான் நீ இருக்கணும். ஆனால் இந்த அம்மாமாருங்க தான் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க, பையனுக்கு கீழே தான் பொண்ணு இருக்கணும்னு. எனக்கு ஒன்றும் உங்களுடைய தயவு தேவையில்லை. சரிங்களா? குட் பை. நீங்கள் அவளுக்கு யாரை வச்சு என்ன பண்ணுவீங்களோ சேர்த்துக்கோங்க. ஜோ, உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ எனக்கு கால் பண்ணி பேசணும். இல்லை உனக்கு அம்மா தான் முக்கியம், நான் அங்கிட்ட போகிறேன், என் லைஃப்பை நீ கெடுத்துருவேன்னா நீ எனக்கு கால் பண்ணாத. அப்பா உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, நான் அந்த அட்ரஸை உங்களுக்கு தரேன். நீங்கள் என்னுடைய பொண்ணு, நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ எடுத்த டிசிஷன் கரெக்டு தாம்மா, பிடிக்காம இந்த லைஃபே வாழ முடியாது, போதுமாம்மா. அப்பாவே சொல்லிட்டாரு. நீ ஒன்றும் எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணி எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? குட் பை. அவங்க கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. நம்ம ஜின்னெல்லாம் பார்க்குறாரு. எவ்வளோ அமைதியாக இருந்தா என்ன போட்டுக்கிருக்கான்ற மாதிரி தான் ஜிம்முக்கெலாம் இருக்குது. நம்ம ஜிம்மினுக்கும் ஜங்குக்கெலாம் வாயிலிருந்து கொசு இப்படி உள்ளே போயிட்டு காது வழியாக வருது. நம்ம அரோரா பேசினதை பார்த்து அவங்க ஸ்டண்ட் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுட்டாங்க. நம்ம ஜோவே பயந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம அரோராவுடைய அத்தையாக இருந்தாங்கள, அவங்களுமே பயந்துட்டாங்க. ஆத்தி, நம்ம பேசியிருந்தா இதோட ரொம்ப பிச்சு உதறி இருப்பாளே. நல்ல வேளை நான் இது சொல்லலை. நான் அவங்க அம்மா வந்து அப்படியே அவங்க ஹஸ்பண்டை தெரியும் பார்த்தா, போதுமா, பிடிக்காமல் ஒரு லைஃப்பில் வாழ வச்சிங்கன்னா இப்படித்தான் பேசுவாங்க எல்லோரும். சரியா? போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அரோராவுடைய மாமாவாக இருந்தாங்க, அவங்க மேலே கிளம்பிட்டாங்க ஜின்னுடைய அப்பா. இப்போ நம்ம அரோரா ஃபேமிலி அதாவது அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு, சரி ஓகேங்க நான் வரேன், நான் இங்கே எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு நான் அவளை காலேஜில் சேர்த்து விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். எதுக்கு இங்கே இருங்க? இல்லை வேணாம், உங்கள் பொண்ணு பண்ண தப்பு கிடையாது. எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி வாழ வச்சா இப்படி தான் நடக்குன்றது என் மனமண்டைக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அந்த பொண்ணை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் இருந்தால் கிளம்புங்க. நீங்கள் 2 நாள் நீங்கள் தங்கிட்டு இருந்தால் கூட இது பண்ணலாம். எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன். சரி ஓகேங்க, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம். சரி ஓகேன்னு அவங்களும் இங்கே தங்கிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம அரோரா அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா என்னப்பா ஆச்சு, காலேஜ் போயிட்டிங்களா? காலேஜ் போயிட்டம்மா, சேர்த்து விட்டுட்டு வந்தாச்சுமா. சரி ஓகேப்பா, எந்த காலேஜுப்பா? கொரியன் இன்டர்நேஷ்னல் காலேஜ்ப்பா. சரி ஓகேப்பா, என்ன குரூப்பு? இந்த மாதிரி குரூப்னு ஒரு குரூப்பை சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா, நல்ல குரூப்பு தான் அது. அவளுக்கு பிடிச்ச குரூப்பு தானே நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை அம்மா எதுவும்? இல்லைம்மா, அவங்க அம்மா கிட்ட நான் எந்த டிசிஷனையுமே விடலை. சரிப்பா, இதுதான் நல்லது. ஏன்னா நாளைக்கு ஜோவையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிம்மா, ஓகேம்மா. நான் பேசுனதில் எந்த தப்பும் இல்லையேப்பா, என் மேலே அந்த கோவம் இல்லையே உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு பிடிக்காத லைஃப்பாக நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். புரியுது உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு புரியுது. அதுலேருந்து நீ இன்னும் வெளியே வரலன்னு புரியுது. ஆனால் நான் ஜின்னு கூட வாழுன்னு சொல்லலைடா. அந்த லைஃப்பில் இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி அடுத்த கட்டு என்ன மூவ்ன்றதை நீ கொஞ்சம் பாருடா. அதிலே ஸ்டக்காகி நிற்காத. சரியா? சரிப்பா, ஷூர், கண்டிப்பாக. சரிடா, ஓகே. இப்போ நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற? அதான் கம்பெனி இருக்கலப்பா, அதை பார்த்துட்டு இங்கே வீடு இருக்குல்ல நம்மளுக்கு, புரியலை, அங்கே தங்கிப்பேன் நான். அப்போ தங்கச்சிக்கு இது ஹாஸ்டலு? ஆமாம், ஹாஸ்டல் பார்த்தோம், எங்கேயுமே செட் ஆகலை. நாங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லையுமே போய் பார்த்தோம், அது சரி வரலை. எல்லாம் அவ்வளோ ஜோ பயமாக இருக்குன்னு சொல்கிறான். சரிப்பா, என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டு போங்க. என் கண்ட்ரோலில் வேணால் அவள் இங்கே இருக்கட்டும். அவளுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அவள் என்கிட்ட பேசட்டும். இல்லையா இங்கே இருந்துட்டு போகிறேன். நான் இன்னும் அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகேடா, நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன்னு நம்ம அரோரா கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு
சரி ஓகேடா, நாங்கள் வந்து ஜோவை விட்டுட்டு போகிறேன். சரி ஓகே. இப்போ நம்ம 2 பேரும் காலை கட் பண்ணிட்டாங்க. நம்ம அரோரா அப்பா, சரி ஓகே, இந்த ஹாஸ்டலில் கிடைக்கல, நம்ம பொண்ணு அரோரா கிட்ட நம்ம ஜோவை விட்டு போகலாம். ஏங்க அதெல்லாம் ஒன்று வேணாம், அங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, லைஃப் கெடுத்துருவான்னு அவன் என்ன இப்படி குடியை கெடுத்தா நீ பார்த்துக்கிட்டு இருந்த? அவன் என்ன ஓடி போய் இது பண்ணலாம்? அவள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது கூட அவன்கிட்ட வந்து சொன்னான். அது ஏதோ ஒரு காலப்போக்கில் அவளுடைய விதி அவனுக்கு அவன் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தோம். அது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்காம அமைச்சு கொடுத்துட்டோம். அதை விட்டுட்டு அமைச்சு கொடுத்தோம், அது வேணாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இப்போ அவளுக்கான லைஃப்பை தேடி போயிருக்கான். அமைதியாக இருந்துக்க, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னும் அந்த பிள்ளைய அவன் கூட வாழ்னா எப்படி பிடிக்காம எப்படி ஒரு பொண்ணு வாழவா சொல்லு? என் கூட நீ பிடிச்சதானே வாழ்ந்துட்டு இருக்க, பிடிக்கலன்னா சொல்லலாம், இப்போவே உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். பொண்ணு ஜோவை நீ கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போ. எனக்கு என் பொண்ணு அரோரா தான் முக்கியம். ஜோ, நீ என் கூட அப்பாவை நம்பி வரதா இருந்தால் வாம்மா. இல்லையா, எனக்கு உன் அம்மா தான் முக்கியம், என் அம்மா தான் முக்கியம்னா நீ உங்கள் அம்மா கூடயே கிளம்பு. நாளைக்கு அவள் என்ன தெரியும் பண்ணுவா, பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அது விளங்காதவனாக தான் இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜோ, என்னுடைய ஃப்ரெண்டு பையனை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா உங்கள் அக்காவுக்கு யாரை தெரியுமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால், உன்னுடைய அதாவது உங்கள் அம்மாவுடைய அண்ணன் பையன் ஒருத்தன் இருக்கான் கிராமத்தில். அவன் சரியான பொம்பளை பெருக்கி குடிகாரன், அம்முட்டு ட்ரக்ஸையுமே ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு ஒரே உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு திரியிறான். இத்தனைக்கும் பொம்பளை சவாசம் அவனுக்கு நிறைய இருந்துச்சு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் ஒத்த காலில் நின்றான். நான் தான் உங்கள் அம்மாவை அரட்டி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். இப்போ அதில் எந்த தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது சொல்லுடி, என்ன தப்பு இருக்குது? அவள் உங்ககிட்ட சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஜோ பார்த்துட்டு, என்னம்மா என்ன எனக்கு புரியல, என்ன இப்படி அக்காவை கொடுக்க பார்த்துருக்க? அப்போ நம்ம அருளா அம்மா வந்து பக்கன்னு முழிச்சுக்கிட்டு, அது இல்லடி. ஓ, இப்போ புரியுதுமா, ஓகேம்மா, நான் இனி இருக்க விரும்பலை, நான் எங்கள் அக்கா கூடயே போய்க்கிறேன், அருளா கூட. அப்பா, நீ அருளா கிட்டே போய் விட்டுருங்கப்பா, நான் அருளா கிட்டே இருந்துக்கிறேன். சரி ஓகேம்மா, வா போகலாம். என்ன பண்ண நீ வரியா இல்லை இங்கேயே இருக்கியா? உன்னுடைய அண்ணே வீட்டுக்கே போறியா கிராமத்துக்கு இந்தியாவில்? இல்லைங்க, நானும் வரேன். சரி வா அப்படின்னு நம்ம அருளாவுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அருளா தான் வீட்டு வாசலில் நின்றுட்டே இருக்காங்க. நம்ம அருளாவுடைய அப்பாக்காக, அதாவது அருளா ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டே இருக்காங்க. வாங்கப்பா, உள்ளே வாங்க அப்படின்னு நம்ம அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்காக என் மூஞ்சியை கூட பார்க்கக்கூடாதுண்டி மாதிரி தான் இருக்குது அருளாவுடைய அம்மாவுக்கு. அது எப்படிங்க, நேற்று நைட்டு அவ்வளோ பேசிட்டு இப்போ மூஞ்சியை பாருன்னா எப்படி அருளா பார்ப்பாங்க? அதுதான் அருளா எதுவுமே கண்டுக்கல. என்னப்பா இங்கே எப்படி இங்கே தங்க வைக்க போகிறீங்களா? ஜோ எப்படி, நீங்கள் இருங்கப்பா, நீங்கள் தங்க போறியா இல்லை அம்மா கூட எதுவும் போகிறியா? இல்லைக்கா, நான் அவங்க கூடயே இருக்கேன். நம்ம அருளா பார்க்குறாங்க, என்ன திடீர்னு மனமாற்றம்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அப்பா எல்லாமே சொன்னாருக்கா, இதுக்கு முன்னாடி யாரும் அவனுக்கு மாப்பிள்ளையை பார்த்தாங்க அப்படின்னு. ஓ, சொல்லிட்டாரா? ஆமாக்கா, அவையும் ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கான். நான் ஆமாம், அது எனக்கே தெரியுமே அவனை பற்றி. உனக்கு தெரியுமா? ஏன்டி, அம்மா சொன்ன அடுத்த நிமிஷம் அவனை போய் நான் விசாரித்தேன். அந்த ஊருக்குள்ளே அவன் அம்புட்டு கெட்ட பழக்கத்தையும் அவன் வச்சுருக்கான்றது எனக்கு ஊருக்கு ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அப்பா கிட்ட வந்து சொன்னேன். அப்பாவும் விசாரித்து பார்த்தாப்பா. அப்பாவுக்கு முதலே தெரியும், ஏதோ அரசல் புரசலாக தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இன்னொரு தடவை விசாரிச்சு பார்த்துமே அவரும் விசாரித்து பார்த்துருக்காரு. எல்லா உண்மையும் வெளியே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து அவர் திட்டி இந்த லைஃப்பை எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு இந்த லைஃப்பும் உள்ளக்கா போக விரும்பலை. சரி ஓகேக்கா, சரிப்பா சாப்பிட்றீங்க? இல்லைம்மா, நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு தாம்மா வந்தோம். எதுக்குப்பா? நான் தான் சொன்னேன்ல இங்கே வாங்க அப்படின்னு, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு. சரிம்மா, என்ன எனக்குள்ளே யார் யார் இருக்கா? நான் மட்டும்தான்ப்பா வீட்டுக்குள்ளே இருக்கேன். நல்லா இருக்குமா வீடு? ஏன்ப்பா நீங்கள் இந்த வீடை பார்த்தது இல்லையா? நான் எங்கள் அம்மா குறியாக வந்திருக்கேன். எனக்கு இந்தியாவிலே பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்குது. இன்றைக்கே நான் பிஸ்னஸை நான் என் பிஏ கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பாவம், அவன் தான் தலையை பிச்சுக்கிட்டு தெரிய போகிறான் இவங்க படுத்துகிற பாடுக்கு. சரி ஓகேப்பா, சரி ஓகேடா, நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ளைட் இருக்குது, இன்னும் அரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டு. நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு அங்கே உள்ள வேலையை பார்க்கணும்லடா. அங்கே வீட்டில் போட்டபடி இருக்குது உங்கள் அம்மாவுக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும் உங்கள் அம்மா. சரி ஓகேப்பா. சரி ஜோ, உனக்கு எந்த ரூம் வேணுமோ போய் நீ எடுத்துக்கோ, சரியா? நீ மேலே போய்
லெஃப்ட் சைடு திரும்பினேன் அப்படின்னா அங்கிட்டு ஃபுல்லாக ரூம் இருக்குது. ரைட் சைடு திரும்பினேன்னா ரைட் சைடில் 2வது ரூமில் என்னுடைய ரூம், அந்த ரூமுக்கு போகாமல் மீதி எந்த ரூம் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். கீழேயும் ரூம் இருக்குது, அங்கேயே எடுத்துக்கலாம். இல்லை வேணாம், நம்ம மேலே ஒரு ரூம்குள்ளே, அதாவது ஒரு ரூம் பக்கத்துலேயே நான் இருக்கிறேன். அப்போ தான் ஏதாவது பயம் அப்படின்னா உன்னை வந்து கதை தட்டு. பயமா? இங்கே என்னடி பயம்? ஆமாம், நீயும் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக தான் வருவேன். ஆமாடி, மீட்டிங் அப்படின்னா சம்டைம்ஸ் நான் வரமாட்டேன். அப்படி வரமாட்டேன் அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். நீ என்னது வரமாட்டியா? என்னடி இப்படி பேசுகிற? வரமாட்டேன்னா அப்படி கிடையாது, நீ வருவேன், லேட்டாக வருவேன், 2 மணிக்கு 1 மணிக்குன்னு வருவேன். ஏண்டி பேய் பிசாசு மோகினியில் நடமாடுற நேரத்தில் உனக்கு என்னடி வேலை? நீ விட்டா நீயே அதை கூப்பிட்டு என் பக்கத்தில் எனக்கு துணைக்குவான்னு கூப்பிட்டு வருவோம் போல். நீ கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வருவேடி. ஆளை பாரு. சரிப்பா, கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க, நான் ஜூஸ் எதாவது போட்டு தரேன். இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோன்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜோ கிட்ட சொல்லிட்டு, ஜோ பார்த்துருந்துக்கம்மா, நல்லா படி, நான் அட்மிஷன்லாம் போட்டாச்சு, ஃபீஸெல்லாம் அப்பா கட்டிட்டேன். அதுக்கு நீ தான் நல்லா படிக்கணும், சரியா? நீ கொரியாவில் படிக்கணும்னு சொன்னேன், நாங்கள் வந்து சேர்த்து விட்டுட்டோம். தேவையில்லாத எந்த வேலையும் படிக்கிற வயசில் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது எதாக இருந்தாலும் நீ பண்ணுறதா இருந்தாலும் அக்கா மாதிரி நீ அப்பா கிட்டே வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து விடுவோம், சரியா? நீங்களாம் எதுவும் தேவையில்லாத முடிவெடுத்து தப்பாயிடக்கூடாது, சரியாம்மா? அப்போ உன்னை நம்பி இங்கே விட்டுட்டு போகிறேன். நம்ம அப்பா அருளை பார்த்துட்டு, இப்போது நீங்கள் பண்ணுறதும் தப்பு தான். இப்போ முன்னாடியே அவகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் படிக்க மாட்டாள், இதே தான் மனசுக்குள்ளே போட்டு குழப்புவா. நீங்கள் வாட்டுக்கு ஃப்ரீயாக விடுங்க, அவள் லைஃப்பை அவள் பார்த்துக்குவா. இப்போல்லாம் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது தான் பொண்ணுங்களுடைய இது, சரியா? பசங்களும் பொண்ணுங்களும் சேம் தான், எல்லாருமே ஒரே மனசு தான் எல்லாத்துக்கும். பசங்களுக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு அடித்தா வலிக்கும், ஓகேங்களா? ஆப்போசிட் ஜென்ரேஷன் தான் ஜென்ரலாக, ஓகேங்களா? நீங்கள் போங்கப்பா, அட்வைஸ் பண்ணாதீங்க. சரி ஓகேம்மா, பார்த்துருங்கடா அப்படின்னு அவங்க அருளாக்கிட்டேயும் நம்ம ஜோக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஜோ வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நேராக கீழே இறங்கி அருளாக்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறாங்க. நம்ம அருளா கீழே லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யார்டா நிற்கிறேன்ற மாதிரி நிமிர்ந்து பார்த்தா நம்ம அருளா தான் நிற்கிறாங்க. சரி, நம்ம ஜோ தான் நிற்கிறாங்க. என்னடியாச்சு பேய் இருந்த மாதிரி நிற்கிறேன், எதுவும் மேலே பார்த்துட்டியா? அந்த பேய் பிசாசு மோகினியெல்லாம் கொண்டு வந்துட்டியாடி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியாடி? அது இல்லை, அதை விட பயங்கரமான ஒன்றை பார்த்தேன். என்னடி பார்த்த? அதுதான் அந்த ரூம்குள்ளே இருக்க எல்லா ரூமையும் நான் பார்த்தேன். ரூமை தானே பார்த்தேன், நான் கூட என்னத்தையோ பார்த்தேன்னு வச்சு பயந்தே போயிட்டேன். சரி ஓகே. ஆமாம், இப்போது எனக்கு பசிக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறதாம? நீ சாப்பிட்டு தானே? என்னப்போ உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ அப்போ சாப்பிட்டுட்டு இப்போயே சாப்பாடு கேட்ப. சரி ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் ஆர்டர் போகிறேன்னு அவங்களாம் ஆர்டர் போட்டு, அக்கா எனக்கு இதை ஆர்டர் பண்ணு, அதை ஆர்டர் பண்ணு. அவங்க அருளை பார்க்குறாங்க மேலேருந்து கீழே வரையும் ஜோவை. பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கடி, ஆனால் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றடி, ஆனால் உடம்பு போட மாட்டேங்குது உனக்கு. என்ன பாரு, வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி உடம்பு போட்டுருச்சுன்னு. சரிக்கா உடுக்கா, வஞ்சகம் இல்லாத உடம்பு, நல்லா சாப்பிட்ற வாழ்கிற உடம்பு, அப்போ தான் நீ வந்து கண்ணு வைக்கக்கூடாது. சரி ஓகே அப்படின்னு இருக்கும்போதே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஆர்டர் வந்துருச்சு. நம்ம அருளை போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு, இந்தாடி இப்படி சாப்பிடு, நானும் தான் சாப்பிட்றேன்னு அவங்க 2 பேருமே அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணி, நம்ம ஜோலாம் கட்டுன்னு கட்டுறாங்க. என்னென்னா இந்த சிக்கனு, ஃப்ரை சிக்கனு, இந்த மாதிரி கொரியாவில் என்னென்ன டிஷ் இருக்குமோ அந்த நூடுல்ஸவே அவங்க வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுருப்பாங்களே அது, அப்புறம் கிம்ச்சி, அந்த மாதிரிலாம் அவங்க வெளுத்து கட்டுறாங்க. நம்ம அருளை பார்க்குறாங்க, இந்த போடுறாளே எப்பா ஜோ, நீ உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ பேசாமல் இப்போ எடுத்துருக்க குரூப்பை க்யூஸ் பண்ணிவிட்டு வேறு குரூப் எடுத்துக்கோ, சரியா? ஏன்டி என்ன குரூப் எடுக்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படி. நீ என்ன பண்ணி நல்லா சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு நல்லா குக்கிங்லேயும் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ குக்கிங் சம்மந்தமாக போயிட்டேன் அப்படின்னா அக்காவுக்கு நீ வீட்டில் சமைச்சு கொடுப்பேல்ல. என்ன 1 இயர்லேயே மேக்ஸிமம் அந்த குக்கிங் இது கற்றுக்கலான்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆமாக்கா கற்றுக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணு, குக்கிங் இது பண்ணேன்னா நானும் மெய்டு அக்காவும் சாப்பிடுவோம்ல, மெய்டு பார்க்குறாங்க. என்னம்மா நீ எந்த பிள்ளைகிட்ட மாட்டி விடுற மாதிரி பார்க்குறாங்க. கவலைப்படாதீங்க, அவள் நல்லா தான் சமைப்பாள். அவளுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு மூடு இல்லை. இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா பிரியாணிலேருந்து சிக்கன் நூடுல்ஸ் வரையும் நல்லா சமைப்பா அவள். பாப்பா நல்லா சமைக்குமா? அதெல்லாம் நல்லா சமைப்பா. இப்போ அவளுக்கு மூடு இல்லை, மேடம் மூடு இருந்தால் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சரி ஓகேம்மா. சரி பாப்பா, நீ என்ன எங்கே ரூம் இருக்கு உனக்கு? மேலே தான் ஆண்டி ரூம் இருக்குது. நீ ஆண்டின்னு நான் அக்கானே கூப்பிடுமா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசெல்லாம் இல்லை. சரிக்கா, உங்கள் பேர்? என் நேம் சாந்தி. நீங்கள் வந்து இந்தியாவா? ஆமாம்மா இந்தியா. சரிக்கா.
நீங்கள் என்ன எங்கே படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. சொன்னேன்னா என் தங்கச்சியை பார்த்துட்டு இங்கே இருக்கேன். அவங்க வீடு எங்கேக்கா இருக்குது? இங்கே தான்ம்மா, பக்கத்து ஏரியாவில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுடைய லக்கேஜு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம இங்கே தங்கிக்கலாம். அம்மா அருளாக்கா பார்த்தா பல்ப் எரியுதா? ஆமாக்கா, எனக்கே அந்த இது மூளைக்கு வரல, என் தங்கச்சிக்கு வந்துச்சு. அதான் சொன்னேன்ல, அவள் நான் கொஞ்சம் மக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு ரூம் இங்கே கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, உங்கள் பாப்பா உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு இங்கே இருங்க. உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் 12th முடிச்சிருக்கு. காலேஜ் படிக்க வைக்கிறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ காசெல்லாம் இல்லை பாப்பா. நீங்கள் என்னக்கா, படிப்பு தான்க்கா குழந்தைங்களுக்கு முக்கியம். நீங்கள் போயிட்டு உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கேயே கூட நீங்கள் தங்கிக்கோங்க, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல இங்கேயே தங்கிக்கோங்கன்னு. அம்மா, உங்கள் தங்கச்சி பேர்? என் தங்கச்சி பேர் ரேணுமா. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இங்கே கொரியாவில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்துச்சுமா. ஸோ அதனால நானும் என் தங்கச்சியும் இங்கே வந்துட்டோம். 12th அவள் தான் ஹையர் ஸ்டடீஸு இங்கே தான் முடித்தா. இப்போ தான் முடிச்சிருக்கா. உன் தங்கச்சி மாதிரி தான். ஓ, சரிக்கா. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் என்ன ஏதுன்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் இப்போவே கூட்டிகிட்டு வாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போக முடியாது வெளியே. சரிம்மா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரி, ஓகேக்கா. ஜோ, நீ என்ன குரூப்புன்றது முடிவு பண்ணிட்டல. இப்போ அங்கே வந்துட்டு என்னை போட்டு நீ குழப்பக்கூடாது. நாளைக்கு நீ, நான், சாந்தி அக்கா, அவங்க தங்கச்சி 4 பேர் போயிட்டு வந்துடுவோம், சரியா? சரிக்கா. சரி, இப்போ என்ன உனக்கு ஹாஸ்டலில் தங்கிக்கிறியா இல்லை இங்கே என் கூட இருந்துக்கிறியா? சொல்லு, நான் மறுபடியும் கேட்குறேன் உங்ககிட்ட. அப்புறம் அம்மா நான் என்னால் தான் நீ கெட்டு போயிட்ட அப்படின்றத அம்மா என்கிட்ட சொல்லி வரக்கூடாது, ஓகேவா? இல்லைக்கா, அப்படியெல்லாம் இல்லை. சரியாம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உனக்கு சுத்தமாக ஜின் மாமா மேலே உனக்கு ஒரு துளி கூட ஃபீலிங்ஸ் இல்லையா? ஏன் அப்படி கேட்குற? சொல்லுவேன். ஃபீலிங்ஸான்னு கேட்டால், இந்த 4 வருஷத்தில் உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருந்துச்சா? அப்புறம் ஏன்டி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்த? கொஞ்சோண்டு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு மட்டும் என்னடி பண்ண முடியும் சொல்லு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். அதுலேருந்து நான் இன்னும் வெளியவும் வரல. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டு என் ஃப்ரெண்டும் தான். அவள் இப்போ எங்கே இருக்காளோ, என்ன பண்ணுறாளோ. சரி, ஓகே. சரி, நம்ம வெளியே போகலாமா? போகலாங்க்கா. சாந்தி அக்கா வந்துட்டு நம்ம வெளியே போகலாம். அந்த டைமில் சாந்தி அக்காவும் அவங்க தங்கச்சியும் வராங்க. நம்ம அருளை பார்த்துட்டு, வாங்கக்கா, வா பாப்பா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன்டா. இதுதான் என் தங்கச்சி ஜோ. என்னுடைய நேம் அருளா. உன் நேம்? என் நேம் ரேணுக்கா. ஓ, சரி அக்கா. இன்னைக்கு இங்கெல்லாம் எதுவும் சமைக்க வேணாம், நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம், என்ன? ஏம்மா, நான் சமைக்கலான் இருந்தேன். அதெல்லாம் இல்லைக்கா, ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் உங்களுடைய லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கல்ல? எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. இவ்வளோதான் லக்கேஜா? ஆமாம்மா, நான் இருந்தது ஒரு சின்ன வீடு தான். என்ன, அந்த வீட்டில் ஒரே ஒரு ஹாலு, ஒரே ஒரு ரூம் தாம்மா இருக்கும். அப்புறம் கிச்சனு, பாத்ரூம் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கும். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் குளிச்சுக்குவோம். நீ மிஞ்சி போனால் வெளியே இருக்கும் பாத்ரூமு. 2 பேர்த்துக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி குளிச்சுட்டு வருவோம். இல்லை டைமே இல்லைன்னா நான் அந்த பாத்ரூம்லேயே நான் வெளியவும் அவள் உள்ளவும் குளிச்சுக்குவோம். அவ்வளோதாம்மா என்னுடைய வீடே. ஓ, சரிக்கா. சரி, ஓகே. உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே எடுத்துக்கிட்டாலும் சரி, மேலே எடுத்துக்கிட்டாலும் சரி. ரேணு, நீ மேலே எடுத்துக்கிறியா கீழே எடுத்துக்கிறியா? நான் மேலே எடுத்துக்கிறேன்க்கா. சரி, ஓகேடா. இவன் ரூம் பக்கத்தில் நான் இன்னும் 3 ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூமு என்னோடையது, செகண்ட் ரூமு இவளோடது, மீதி 3 நீ போய் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடு உனக்கு வேணும்னு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கலாம். உனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நீ எங்கள் சைடு இருக்க ரூமுக்கு வரலாம். இல்லை, நான் இந்த சைடு போய்க்கிறேன் அப்படின்னா ஓகே, நீ லெஃப்ட் சைடு படுத்துக்கலாம். எங்கே வேணாலும் உனக்கு ரூமை நீ அலாட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேக்கா. சரி, எங்கே போகலாம் வெளியே? பார்க். சரி, ஓகே அக்கா. பார்க்கு தானே, அப்படியே நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு அங்கே குழந்தைங்க விளாடுவாங்க அக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு
மன நிம்மதியோடு வருவோம்க்கா அப்படின்றியாம்மா. சரிம்மா வா போகலாம் அப்படின்னு அவங்க 4 பேர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க 4 பேர் கிளம்பி அப்படியே அந்த ரோட்டு சைடே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ரேணு இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, அக்கா அது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, நம்ம ஜோலாம் பார்க்குறாங்க, என்ன இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஜோ பார்க்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆரோரா வந்து ஜோ வாங்கிட்டு தனியாக கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு உனக்கு எல்லாமே இருக்குது சரியா, அதனால அம்மா அப்பா உனக்கு எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறாங்க, நானும் செய்கிறேன், உனக்கானது நீ செஞ்சுக்கிற. ஆனால் பட் அவங்க அப்படி கிடையாது. அவங்க இன்னொருத்தவங்களை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ இங்கே வேலைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு காசுன்ற நிலமையில தான் அவங்க இருக்காங்க. நம்மளை மாதிரி அவங்க இல்லை சரியா. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு பிடிமானம் அவங்கள்ட்ட இல்லை, ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் அவங்கக்கிட்ட இல்லை. அப்படி இருந்து நமக்கு வந்து நம்ம அப்பா இருக்காரு சரியா. எனக்கு நம்ம அப்பா இருந்ததுனால நான் முன்னேறி வந்தேன். நான் பிஸ்னஸ் தொடங்கினேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ரன்வே ஆகி போயிட்டே இருக்குது. நாளைக்கு இதோ நீ இப்போ நீ 12th முடிச்சிட்ட, நாளைக்கு காலேஜ் போவ, அதுக்கு சம்மந்தப்பட்டமாக நீ இது பண்ணுவ, அப்படி உன்னோடைய லைஃப் போகும். ஆனால் பட் அவங்க அப்படி கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க இல்லாதமாக இருந்தவங்க சரியா. ஸோ அது வந்து நீ வந்து எதையும் ஹர்ட் பண்ணாமல் நீ பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட சரியா. என்கிட்ட எல்லாம் இருக்குன்ற மாதிரி நீ காமிச்சிக்கிட்டேன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் சரியா. அந்த பொண்ணுக்கு இந்த சப்போர்ட்டிவ் பர்சன் இல்லாமனால தான் அந்த பொண்ணு, ஆனால் இல்லாமல் இருந்துமே அந்த பொண்ணு 12th வரையும் முடிச்சு வந்துட்டா. சத்தியமாக சொல்லு, நீ நானும் முடிச்சிருப்போமா? அப்படி முடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதுதான் தைரியம். அந்த அக்கா நினச்சி அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டாங்க, அவங்க படிக்காமல் சரியா. ஏன்னா அவங்களுமே 12th தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுமே இங்கே டிகிரி முடிச்சிருக்கலாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கலாம். பிஸ்னஸ்ன்றது கிடையாது, சொந்தமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் சரியா. அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ பார்க்குறதுலே தெரியுது என்னடா அந்த பொண்ணு எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொன்றா காமிக்கிறாளே அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஓகே. சரி ஓகேக்கா. நம்ம ரேணுடைய அக்கா பார்த்துட்டு, என்னம்மா என்னாச்சு? இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா. சரி வாம்மா, இதோ பார்க் வந்துருச்சுமா, நம்ம போய் உட்காந்து பேசலாம். சரி ஓகேக்கா அப்படின்னு அவங்க அந்த 4 அது ஒரு ஸ்டோர் பெஞ்ச் இருக்குல்ல, அதில் போயிட்டு 4 பேருமே உட்காந்து அந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம அதாவது ரேணுவோட அக்கா கிட்ட வந்து அரோரா கேட்குறாங்க, அக்கா ஏன்க்கா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலை? மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு இல்லைடா, இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னு தெரியல. எங்களுக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா பரவாயில்ல, அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது அவனை நம்ப முடியலை. எப்பயாவது ஒருத்தன் தான், அதாவது கோடியில் ஒருத்தன் தான் நல்லவனாக இருக்கான், பார்த்து வச்சவன். எங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை. நாங்களாக பார்த்துக்கிட்டா அந்த லைஃப் என்ன ஆகும்? நாளைக்கு அவனை வீட்டுக்குள்ளே விட்டு என் புருஷன் நம்பி நான் என் தங்கச்சியை விட்டு போவேன். ஆனால் அவன் எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. அதனால ஆம்பளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைடா. நானும் என் தங்கச்சியுமே இருந்துட்டோம். நாளைக்கு என் தங்கச்சிக்கு வரப்போகிறவன் நல்லவனாக இருந்தால் ஓகே, அவனும் இதாக இருந்தால் எனக்கு என்னப்பா பண்ணுறது? அதுதான் எனக்கு பயம். அதனால தான் நான் யாருடைய துணை இல்லாமல் என் தங்கச்சி இவ்வளோ நாள் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். சூப்பர்க்கா. ஆனால் ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க, தனியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. உங்களையும் நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரியே இந்த தைரியம் எங்கள் 2 பேத்துக்கு சத்தியமாக வராதுக்கா. ஏம்மா அப்படி சொல்கிற? ஆமாக்கா, நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 8th படிக்கிற வரையுமே நாங்கள் எங்கள் அப்பா கூட தான் போவோம். ஆனால் நீங்கள் 8th படிக்கும்போது கூட உங்கள் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க தெரியுமா? அதுதான்க்கா போல்டு. நாங்களாம் உங்கள் கால் தூசிக்கு கூட கிடையாது. உங்களை மாதிரி இருக்கிற ஆளுக தான்க்கா இப்போ நல்லா முன்னேறுறாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முன்னேற்றுங்களேன், அவள் படித்து வந்துடுவா. நீங்களும் கூட படிக்கலாம். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகிடுச்சு? உங்களுக்கு இப்போ என்ன வயசு? ஒரு 28 27 இருக்குமா? இருக்குமா? உங்கள் தங்கச்சிக்கு இப்போ தான் 18 ஆகுது. ஸோ உங்களுக்கும் ஏஜ் வந்து அவ்வளோ இதுவும் கிடையாது. பேசாமல் நீங்கள் பண்ணுங்கள். நீங்களுமே போட்டுருங்க காலேஜில் அட்மிஷன். உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. நீங்கள் எப்போ முடிச்சிருந்தாலுமே உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம போட்டுடலாம் காலேஜில். என்னம்மாப்பா சொல்கிற? ஆமாக்கா, நீங்களும் படிங்க. படித்து
படிப்பு தாங்க இப்போ முக்கியம். 12th அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏதோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸ்கில்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். அப்போ நான் வேணா காலேஜ் போகலப்பா, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான இதை பற்றி மட்டும் வேணா நான் படிக்கவா? ஓகேக்கா, அதுக்கான கோச்சிங் சென்டர் இங்கே நிறைய இருக்குது. ஏன் நாளைக்கு நம்ம போகிற காலேஜில் கூட ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, அங்கேயும் நீ சேர்ந்துக்கோங்க. அங்கே என்ன அவ்வளோவெல்லாம் இருக்காது, ஒரு 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் கூட அதிகம்தான், 1 hour தான். ஓகேங்களா? 1 hour முடிச்சுட்டு வந்து நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்ருவோம். எத்தனை நாளைக்கு பாப்பா நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ? அது சமைக்கிறேன்க்கா, சமைக்கிறேன் பாப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது 1 hour தானே கிளாஸ் இருக்கும், 1 hour தான் கிளாஸ் இருக்கும், எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு. உங்கள் தங்கச்சி வரும்போது கூட்டிகிட்டே வந்துடலாம். ஏன்னா அந்த காலேஜ் வந்து எப்படின்னா காலையில் 9:30க்கு போயிட்டு மத்தியானம் 1 o'clock விட்டுருவாங்க காலேஜ். அந்த மாதிரியான காலேஜ் தான். நான் இவ காலேஜ் சொன்னதுக்கப்புறமே நான் அந்த காலேஜோடைய க்ளோசிங் டைம், ஓப்பனிங் டைம் அந்த மாதிரியெல்லாம் விசாரித்து பார்த்தேன், கூகுள்லேயும் செக் பண்ணேன், தெரிய வந்துச்சு எனக்கு. சேஃப்டி தான். இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் அந்த காலேஜே இருக்குது. நம்ம நடந்து போனால் கூட அந்த காலேஜுக்கு நம்ம இப்போ கூட போயிடலாம். அப்படியா? இப்போ இருட்டாக இருக்குது, இப்போ வேணாங்க்கா, நம்ம நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். சரி பாப்பா. அப்போது நம்ம அரோரா வந்து ஒரு பர்சனை பார்க்குறாங்க, இவங்க இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. அதாவது ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ யார் ஞாபகம் வர மாட்டேங்குது, குழந்தை வேற கையில் இருக்கு. அப்போ அந்த பர்சனு திரும்புகிறாங்க, அந்த பர்சன் நம்ம ஆரோராவே பார்க்குறாங்க. அந்த பர்சன் இந்த ஆரோராவை பார்த்துட்டு அவங்களுமே ஏதோ மாதிரி அவங்களுமே இதே தான், இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ரேணுடைய அக்கா பார்த்துட்டு, அதான் சாந்தி அக்கா பார்த்துட்டு, என்ன பாப்பா என்னாச்சு? இல்லைக்கா, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குக்கா, அந்த குழந்தை வச்சிருக்குல்ல. அப்படியா? தெரியலையே. அப்போ நம்ம ஜோ வந்து பார்த்துட்டு, இவங்க அக்கா. என்னடி என்னாச்சு? அக்கா, அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஒயன் தானே. உனக்கு எப்படி தெரியும் ஒயனை? அம்மா கிட்ட நான் கேட்டிருக்கேன்க்கா, இது ஒரு ஃப்ரெண்டு ஒயன் தானே, நீங்கள் 2 பேர் காலேஜ் படிக்க. உன்னுடைய குரூப் ஃபோட்டோ அம்மா வந்து என்கிட்ட காமிச்சிருக்காங்க, அவங்கள மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமாம், எனக்கும் அவளை மாதிரி தான் தெரியுது. அப்போ அங்கே இருக்கிறது ஒயன் தாண்டா. அவங்க வந்து குழந்தைய வந்து பார்க்கில் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்களும் அவங்களுடைய தங்கச்சி மினியும். ஸோ அதனால நம்ம ஒயனுக்கும் சரி, நம்ம அரோராக்கும் சரி, ஜோக்கும் சரி, இவங்களை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அதாவது ஜோக்கு இவங்கள அந்த குரூப் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம அரோராக்கு சின்ன வயசில் அவங்க வந்து காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இது என்ன கதைன்றது நம்ம போக போக ஃப்ளாஷ்பேக்கில் தெரிய வரும். ஆனால் ஒன்றா படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சின்ன கேப் விழுந்திருக்கும். அது ஏன் என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். கேப் விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால ஃபேஸ் வந்து சரியாக அவங்க ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. நம்ம ஒயனும் வந்து கிட்டக்க நடந்து வராங்க பாப்பாவை தூக்கிட்டு. நம்ம அரோராவும் எந்திரிச்சு நின்று கிட்டக்க போகிறாங்க. நம்ம ஜோ வந்து பார்க்குறாங்க, இவன் என்ன ரோபோ மாதிரியே நடந்து போகிறா. நம்ம சாந்தி அக்காவும் ரேணுமே பார்க்குறாங்க, ஆமாம் எங்கே உங்கள் அக்கா போகிறா? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் அக்கா கூட படித்த பொண்ணு, அதாவது அந்த அக்கா வந்து எங்கள் அக்காவுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான். ஓ அப்படியா? சார், நான் கூட அந்த பொண்ணு ஏதோ அங்கிட்ட ஏதோ போகுது போல, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னுச்சு. அக்காவுக்கு என்னக்கா ஆக போகுது? ஐயோ அது இல்லைம்மா. சரி ஓகேக்கா. நம்ம ஆரோராவும் ஒயனுமே கிட்டக்க வந்துட்டாங்க. நம்ம ஆரோராவும் ஒயனும் அப்படியே விட்டு குறுன்னு அவங்க மூஞ்சியவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம அரோராவும் சரி ஒயனும் சரி 2 பேருமே அட் அ டைமில் கேட்டுக்கிறாங்க, ஒயன் அரோரா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
நம்ம மினிக்கெலாம் என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி தான் மினி பக்க பக்கன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மினி தான் பாப்பாவை கையில் வச்சுருப்பாங்களா, நம்ம பாப்பாவுமே பார்க்குது என்னடா நடக்குன்ற மாதிரி பாப்பாவும் குறு குறுக்குன்னு பார்க்குது. ஏன் ஒயன் எப்படி இருக்க, எங்கே இருக்க, என்ன ஆன, என்ன ஆச்சு, எங்கே போன? ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்னா நெக்ஸ்ட் பாட்டில் தெரிய வரும் இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க லைஃப்பில் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்துக்கலாம்டா. பை டியர் செல்லக்குட்டீஸ்.